ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைக்கு நடுவில் ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பில்டிங் கட்டுற போட்டி. இது முதல்ல வந்துட்டு ஈவனான பேலன்ஸில் மோதுறாங்களா கேட்டிங்கன்னா அதுவே கிடையாது. ஏன்னா இங்கே பக்கம் தர்பீஸ் ராஜாங்க பயங்கர வீக்கு. அதில் அடி பார்த்தீங்கன்னா ஒன்று இடி மாதிரி விழுது. பாவமாக இருக்குது பார்க்கும்போதே. அதுலேயும் கன்னிக்கெலாம் செம்மடி விழுந்துச்சு, சபரிக்கும் செம்மடி விழுந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் இந்த வீசுறது யாருன்னா நம்ம கமருதீன், கானா வினோத், அமித் கூட ஓரளவுக்கு பாவம் பார்க்குறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ பதைக்குது. அங்கே இருந்தால் நம்மளாம் காலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு திருப்பம் என்னென்னா சபரிக்கும் எஃப்ஜேக்கும் கெமிக்கும் மோதிக்கிச்சு. என்னென்னா சிங்சாங் போடான்ட்டார் சபரியை பார்த்து எஃப்ஜே. எவ்வளோ வாட்டி இவர் வந்துட்டு அதாவது சபரி எஃப்ஜேக்கு போட்டிருப்பார் சிங்சாக். இது தேவை தான். அதை சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பேசாதா அப்படின்னா நல்ல மாதிரி வேஷம் போடாதுன்னு கலாச்சி விட்டார். இவர் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கெமி உள்ள வந்துட்டு கெமி வர சண்டை போடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இப்போ எதுக்கு சண்டைக்கு வர மாதிரி முன்னாடி வரீங்கன்னா அப்படி தான் நிற்பேன் என்ன போடுன்னு கேட்குறாங்க. என்னடா இது அன்புகாங்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நல்ல விஷயந்தான், அவங்களுக்குள்ள நல்லா அச்சுக்குங்கன்னு. ஏன்னா அந்த டீமால் எத்தனை பேருக்கு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சண்டை முடியும் பார்த்தா இன்னொரு இடத்துல கெம்மி இது பண்ணுறாங்க. திரும்ப இங்கேருந்து அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கிற சீட்டுக்கு போகிறாரு, அந்த சோஃபா இருக்கிற இடத்துக்கு. அங்கே வந்துட்டு அப்படியே முளைச்சிட்டு வராங்க, விட்டு அடிச்சுடுவாங்க போல இருக்குது. அடிக்கிறதுக்கு பாயிற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் முன்னாடி வரீங்க, பின்னாடி போனால் நான் வர அப்படி தான் இருப்பேன்றாங்க. உன்னால் ஒத்துக்க முடியலையான்னு கலாய்க்கிறாங்க. என்னது உன்னால் முதல் தோல்வியை ஒத்துக்க முடியலன்னு கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசாத, உன்னால் சரியாக மரியாதை கொடுக்க தெரியாதுன்னு பேசிக்கிட்டு மாறி செம்மையாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக எஃப்ஜேலாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு போட்டி. அந்த டேபிளில் நடுவில் வந்து உட்காந்துக்கிறாரு. அவரை காக்கா மாதிரி வந்துட்டு காக்காவளி பார்த்த மாதிரி பண்ணுறாரு. ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. சக் டாஸ்க்கு மாதிரியே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை போச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.